விருச்சிகம், ஒரு மாற்றம் வரும். என்ன மாற்றம் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம அது தெரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி தான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது விருச்சிகம் ராசிக்கான செப்டம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ராசி பலன் பத்தி மட்டும் இல்லாம அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு கால்ஸ் பண்ணாதீங்க, அப்ராடில் இருக்கிறனால கால்ஸ் எதுவுமே வராது. வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். விருச்சிகம், செவ்வாயுடைய ஸ்திர வீடு. விருச்சிகம் ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டாகவே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய்க்கு குரு பார்வை ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடைக்குது. ஸோ குரு பார்வை வாங்குறதுனால முதல் மாதம் முதல் 10 நாள் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருப்பீங்க. மாத கடைசி 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கும். ராசிநாதனான செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால 12வது இடத்துக்கு பயிற்சியாய் செவ்வாய் வந்துடும் 15ஆம் தேதிக்கு அப்புறம். நல்ல முடிவெடுக்கக்கூடிய விஷயம். வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை செவ்வாய் தொடர்பு கொள்றதுனால வேலையில நன்மைகள். 12வது இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல அமர்ந்து வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்வையால தொடர்பு கொள்றதுனால வேலையில நன்மைகள். வெளிநாடு போகலையே, இவ்வளோ நாள் என்ன அனுப்பலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டு ஆஃபர்ஸ், ஆன்சைட் ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டு மூலியமா நிறைய நன்மைகள் நடக்கும். கட்டிடத்தையும் நெருப்பு, கட்டிடம், மருத்துவம், விளையாட்டு, ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடிய காரக கிரகமான செவ்வாய். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்கிரன், கணவன் மனைவி உறவு, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த செப்டம்பர் மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும். களத்திர காரகன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7வது அதிபதியும் கூட. மனைவி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி. மனைவி, நண்பர்கள், பங்குதாரர்கள் விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். கூட்டு தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கிரன் கெடல நல்ல நிலைமையில உங்களுடைய ராசிக்கு 9வது 10வது இடத்துல இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். முதல் பகுதி மாசத்துல 9வது இடத்துல இருக்கும் பாக்கியஸ்தானத்துல. அடுத்தது 10வது இடத்துக்கு பயிற்சியாய் போயிடும் சிம்ம வீட்டுக்கு. பாத்தீங்கன்னா 9வது இடம் பாக்கியஸ்தானம். 4வது இடத்த பாக்குது. வீடு, வாகனம், கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 4வது இடம். தாயையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ தாய் வழி சொத்து கிடைக்கிறது. கல்வியில முதல்ல இருந்த மந்த நிலை எல்லாமே விலகி சுக்கிரனுடைய பார்வையினால படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வியில நல்ல விஷயங்கள் நடக்கிறது. படிப்புக்காக மாச கடைசியில வேற தூர இடங்களுக்கு போறது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். அடுத்தது 10வது இடத்துக்கு பயிற்சியாய் வந்ததுக்கு அப்புறம் தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 10வது இடம். தொழில், கூட்டு தொழில் பண்றவங்க பிஸ்னஸ்க்கு ரொம்பவே நல்ல ஒரு மாசமாவே இந்த செப்டம்பர் மாசம் அமைஞ்சிருக்கு. நல்ல வருமானம் வருங்க. வருமான விஷயங்கள எந்த குறையுமே இருக்காது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெடு பலன்கள் அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும். என்னதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கெடு பலன்களும் இருக்கும். முதல் பகுதி, முதல் மாசத்துல முதல் பகுதி ராசிநாதனான செவ்வாய் பாவத்தன்மை அடையும் சனியுடைய பார்வையினால. சனியுடைய பார்வையில உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துல இருக்கும். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துல சனியுடைய பார்வையை வாங்கியிருக்கும் செவ்வாய், உங்களுடைய ராசிநாதன். ஸோ தேவையில்லாத சண்டைகள் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இனம் புரியாத ஒரு மனக்கவலை இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நடக்கிறத பார்ப்பீங்க. அடுத்தது செப்டம்பர் மாதம் 2வது பகுதி குருவுடைய பார்வையில நல்ல நிலைமையில இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அடுத்து சூரியனும் பயிற்சியாகி மாச கடைசியில 11வது இடத்துக்கு வரும். நேர் எதிர் சனியுடைய பார்வை சூரியன் மேல விழும். தலைமை பதவி மாதிரியான விஷயங்கள்ல சில செட்பேக்ஸ் இருக்கும். ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ப்ரொமோஷன் கிடைக்காது இந்த மாசம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா புதன், உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதியான புதன் ஆட்சி ஆகுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸ்தான பலத்தோட ஆட்சி ஆகுது. ஸோ மூத்த சகோதர வழியில உதவி, எதிர்பாராத தனலாபம் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா அது 8வது அதிபதியா இல்ல, ராசிக்கு 11வது அதிபதியா ஆகுது. 8வது இடத்தோட தொடர்புல இல்ல, 11வது இடம் லாபஸ்தானம் இல்லை மூத்த சகோதர ஸ்தானத்தோட தொடர்பு கொள்ளுது. ஆட்சி ஆகிறதுனால மூத்த சகோதர வழியில லாபம், எதிர்பாராத தனலாபம் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா அந்த செப்டம்பர் மாசம் நடக்கும்.
அடுத்ததை பார்த்தீங்கன்னா கெடு பலன்கள்ல வந்து இன்னொரு விஷயம் சந்திராஷ்டமம். உங்களுடைய ராசிக்கு 14, 15, 16 தேதிகள்ல சந்திராஷ்டமம் நடக்கும். சந்திராஷ்டமம்னா வேற ஒன்றும் இல்லை, தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிடுறேன். உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் வந்து மறைறதுதான் சந்திராஷ்டமம். மனோகாரகன் மாதாகாரகன் சொல்லுவோம் சந்திரனை. மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது சந்திராஷ்டமம் நாட்கள்ல. சந்திரன் பலவீனமாகுது. மனசு அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ தாயும் பாதிக்கப்படுவாங்க. முதல்ல வந்து முதல் 15ஆம் தேதி வரைக்குமே வந்து சந்திராஷ்டமம் நடக்குது. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல ராகுவும் இருக்கு. சுக்கிரன் அந்த டைம் பயிற்சி ஆகாது. தேவையில்லாத அம்மாவுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத சண்டைகள், விரோதங்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இது எல்லாமே சந்திராஷ்டமம் முடிஞ்சிரும். மாசத்துல 15ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி தாய்க்கும் உங்களுக்கும் உறவு வந்து நல்ல ஒரு சுமூகமாவே இருக்கும். அடுத்தது 5வது இடம். எண்ணங்களையும் அதிர்ஷ்டத்தையும் குழந்தைகளையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 5வது இடம். 5வது இடத்துல சனி இருக்கு. எல்லா மாசமும் வந்து இதே தான் நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம் எல்லா ஜோசியரும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சுப தொடர்பு எதுவுமே இல்லை சனிக்கு. ஸோ குழந்தைகள் விஷயங்கள்ல சில குறைபாடுகள் இருக்கும். குழந்தைங்க வந்து படிக்காதது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கும். கல்வி தடைகள் மாதிரியான விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு இருக்கும். குழந்தைங்க சிக்காகிறது, உங்க எண்ணங்கள் நிறைவேறாதது, இந்த மாதிரியான விஷயம்லாம் கண்டிப்பா இருக்கும். சுப தொடர்பு எதுவும் இல்லாதனால சனி வந்து அதோட வேலையை செய்யும். சனி இருக்கிற வரைக்கும். பயிற்சியாகி அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல சில ரிலீஃப் இருக்கும். அது வரைக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல இருக்கக்கூடிய சனி அந்த ஸ்தானத்தை கெடுக்கும். குழந்தைங்களால சில மன வருத்தங்கள் இருந்துட்டே இருக்கும். ஓகே, இந்த செப்டம்பர் மாசம் செவ்வாயுடைய பார்வையும் விழும். ராசிநாதனா இருந்தா கூட செவ்வாயுடைய பார்வை நேரெதிரா படுறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமான பாதிப்புகள் குழந்தைகள் வழியில உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ராசிநாதனான செவ்வாய் வந்து ராசிநாதனான செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கிறது ஒரு பெரிய யோகம் தான். என்னதான் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. விருச்சிகம் ராசிக்கு வந்து அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ 7ரை சனியோ நடக்கல இல்லையா, அந்த டைம் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இது இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பெரிய அளவுல வந்து பாதிப்புகள் கிடையாது. சொந்த ஜாதகம் நல்லா இருந்தா எதுவுமே நடக்காது. இன்னும் சில பேருக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ராசி பலன் சொல்ற நடக்க மாட்டேங்குது. எதுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சொந்த ஜாதகத்துல வந்து தசாபுத்தி கை கொடுக்கல. தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு, சொந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. ஜோதிடம்னாலே ராசி பலன் அப்படிங்கறது நிறைய பேர் அப்படி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி கிடையாது. ராசி பலனை தாண்டின நிறைய விஷயங்கள் இருக்கு ஜோதிடத்துல. சொந்த ஜாதகம் இருக்கு, தசாபுத்தி இருக்கு, லக்னம் இருக்கு, லக்னாதிபதி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்த்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஹாப்பனிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ தப்பா புரிஞ்சுக்காதீங்க, ஜோதிடத்தை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ராசி பலனுக்குள்ள இல்ல ஜோதிடம், அது எல்லாத்தையும் கடந்ததுதான் ஜோதிடம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ராசி பலன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் உங்க சொந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. சொந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ராசி பலன் பாருங்க. இது ஒரு பொதுவான பலன். 30% தான் ராசி பலன், ரிமைனிங் 70% வந்து உங்க ஜாதகத்துல தான் இருக்கு. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க சொந்த ஜாதகத்துக்கு பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.